ஒரு நாள் அர்ச்சுனன் தனியாக ஒரு பழங்கால ஆலயத்திற்கு சென்றபோது அங்கு ஒரு முதிய முனிவர் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார். அர்ச்சுனன் அவருக்கு மரியாதை செலுத்திய பிறகு அவருடன் பேச ஆரம்பித்தான். அப்போது பாண்டவர் கௌரவர்களின் போர் குறித்து பேசிக் கொண்டிருந்த போதே அர்ச்சுனனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ஸ்ரீராமன் கடல் கடந்து செல்ல ஒரு பெரிய வானர சேனையை ஏன் தேவைப்பட்டது? ஒரு சாதாரண பாலம் கட்டுவதற்கு தன் வில்லை பயன்படுத்தி இருக்கலாம் அல்லவா? அர்ச்சுனனின் வார்த்தைகள் முனிவருக்கு புன்னகை வரவழைத்தன. அந்த முனிவர் வேறு யாரும் இல்லை, அனுமான் தான். அனுமான் மெதுவாக கேட்டார், உன் வில் எவ்வளவு வலிமையானது என்று நீ சொல்கிறாய்? சரி, நீயே ஒரு பாலம் கட்டு பார்ப்போம், நான் அதில் சோதனை செய்கிறேன் என்றார். அர்ச்சுனன் உடனே தன் வில்லையும் அம்புகளையும் எடுத்து மிக அழகாக ஒரு பாலத்தை உருவாக்கினான். அது மிகவும் நேர்த்தியாகவும் உறுதியானதாகவும் தோன்றியது. இதோ என் வில் வலிமையானது என்பதை நிரூபித்தேன் என்றான் அர்ச்சுனன் பெருமிதத்துடன். அனுமான் சிரித்தார். நாம் அதை சோதித்து பார்க்கலாம். அனுமான் மெதுவாக ஒரு சிறிய மயில் இறகை எடுத்து அந்த பாலத்தின் மீது வைத்தார். அந்த இறகு பாலத்தின் மீது படிந்தவுடன் அது சிதறி விழுந்தது. அர்ச்சுனன் அதிர்ச்சியில் முகம் இறுகி போனான். இது எப்படி என்றான் அர்ச்சுனன். அனுமான் சிரித்து, இந்த உலகில் பல வலிமைகள் உள்ளன, ஆனால் தற்பெருமை கொண்ட வலிமை நிலைக்காது என்று கூறினார். பிறகு அனுமான் தன் வாளால் ஒரு எளிய பாலம் கட்டினார். அது மரக்கட்டைகளும் சிறிய கற்களும் வைத்து பதியப்பட்ட ஓர் இயல்பான பாலமாக இருந்தது. இப்பொழுது இதை சோதிக்கலாம் என்றார் அனுமான். அர்ச்சுனன் தன் முழு சக்தியையும் கொண்டு வலிமையாக அது உடைவதற்கு முயன்றான். ஆனால் அது அசைக்கப்படவில்லை. அப்போதுதான் அர்ச்சுனன் உணர்ந்தான், வலிமை என்பது உடல் மற்றும் ஆயுதங்களில் மட்டுமில்லை, அது பக்தியில் மற்றும் தன்னலமற்ற சேவையிலும் இருக்கிறது.